வேற ஃபைனான்சியர் டி. நம்ம மாமாவுக்கு தெரியாத ஆளு. எப்படியும் அங்க ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். சரியா? எப்படியாவது நாளைக்கு உன் ஃபீஸை கட்டிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. படுத்து நிம்மதியா தூங்கு. குடிமா, நீயும் படுத்து தூங்கு. சரியா? குட் நைட். யுகி, என்னம்மா? ஏன்பா அந்த பொண்ணு சோஃபாலே தூங்குறா, என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுறலாமா? வேண்டாமா, வேணும்னா ஏன் ரூம்ல படுக்க வைங்க. நீங்களும் அவங்க கூடவே படுத்துக்கங்க. அப்ப நீ? அம்மா, நான் ஆள்லயே படுத்துக்கிறேம்மா. இதெல்லாம் என்ன பெரிய வேட்ரா? சரிப்பா. சம்மர் வந்துட்டாலே இதான் பிரச்சனை. எப்ப கரண்ட் கட் ஆகும்னே தெரியல. என்னாச்சுமா? நீ இப்படி கத்துறாங்க? பாப்பா போய் பார்க்கலாம். குட்டிமா, எமர்ஜென்சி லைட் எடுத்துட்டு வா. சீக்கிரமா. சரி. குட்டிமா, சீக்கிரமா வா. வா, சீக்கிரமா. ஐயோ. ஹலோ, என்னங்க? யுகி. ஏங்க, என்னங்க? யுகி என்னாச்சு? என்னாச்சுடா? என்னாச்சுடா? என்னங்க என்னாச்சு? ஏங்க, மாயா. என்னங்க? அம்மா. யுகி, அம்மா. ஏங்க, என்னப்பா? என்னங்க? யுகி என்னன்னு பாரு யுகி. அம்மா, நீங்க சும்மா இருக்கமா. நீங்க முதல்ல பதறாதீங்கம்மா. மாயா, என்னாச்சு மாயா? ஐயோ, என்னம்மா இது? என்னாச்சு? என்னங்க? மாயா. யுகி, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்குடா. ஐயோ, என்னப்பா சோதனை இது? ஐயோ, யுகி இப்ப என்னடா பண்றது? பயமா இருக்குடி. அம்மா, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்குமா. இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடுமா. மாயா, மாயா. நெத்தி போட்டுல கை வச்சு அமுக்குடா. கை வச்சு அமுக்குப்பா. நல்லா பிரஸ் பண்ணு. ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருக்கு. நான் எல்லாரும் கூட இருக்கோம் மாயா. பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல மாயா. மாயா, ஒண்ணு இல்லைங்க. பயப்படாதீங்க. நாங்க எல்லாம் இருக்கோம். ஒண்ணும் ஆகாது. நாங்க எல்லாம் உங்க பக்கத்துல தான் இருக்கோம். பயப்படாதீங்க. தைரியமா இருங்க மாயா. ஒண்ணு இல்ல. சரியா போச்சு. ஒண்ணு ஆகாது. டோன்ட் வரி. ஒண்ணுமா பதறாதீங்க. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? போய் விசிறி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. ஏய், என் டேபிள் மேல இருக்கு பாரு. என்னாச்சு யுகி? அம்மா, நீங்க பதறாதீங்க. முதல்ல உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்கம்மா. ஒண்ணு இல்ல. நான் உட்கார வைக்கிறேன். இருங்க. இந்த பாருங்க. பாத்து பாத்து. மெதுவாப்பா. மெதுவா. ஒண்ணு இல்லங்க. ஒண்ணு இல்ல. கொண்ட. குடுங்கம்மா. குடுங்க. ஐயோ. ஒண்ணு இல்ல மாயா. ரிலாக்ஸ். யுகி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பேசாம இந்த பொண்ணை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாமா? வேண்டாமா, கொஞ்ச நேரத்துல அதுவா சரியாயிரும். நல்ல விசிறு விடுப்பா. அவ்வளவுதாமா. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே பதறி போயிட்டேன்ப்பா. இந்த வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? ஐயோ, பாவமா இருக்குடா. ஏம்மா, ஏதாவது குடிக்கிறியாம்மா? அம்மா, இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேண்டாமா. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறமா கொடுத்துக்கலாம். மாயா, மாயா. மாயா, உங்களுக்கு அடிக்கடி இப்படி வருமா? வீட்ல நைட்ல நான் தனியா இருந்தா பயந்துருவல்ல, அப்பதான் வரும். எதனால அப்படி? எனக்கு லைட் இல்லைன்னா ரொம்ப பயம். அம்மா இல்லாம தனியா இருக்கவே மாட்டேன். அப்படி இருந்தா இந்த மாதிரி வந்துரும். பாவமா. அப்போ இருட்டுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இருட்டுல பேய் இருக்கும், அப்புறம் பூதம் இருக்குமே. அதான். பூதமாவது பிசாசாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாயா. இல்ல, நிஜமாவே இருக்கும்.
அங்க ஒரு இருட்டா இருக்குல்ல, அந்த இருட்டுல தான் அங்க பேய் இருக்கும். இல்ல மாயா, அங்க கட்டில் தான் இருக்கு. பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. கரண்ட் வந்துடுச்சு. கடவுளே, இப்ப கரண்ட் வந்துருச்சுல, இப்ப நீங்களே பாருங்க. அங்க பூதம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இருக்கா? இப்பதான் லைட் வந்துருச்சு. அதெல்லாம் ஓடி போயிருக்கோம். இல்ல மாயா, அது இருட்டா இருந்தாலும் வெளிச்சமா இருந்தாலும் பேய் பூதம்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நான் அதை புரிய வைக்கட்டுமா? எப்படி? இப்ப அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? பேய் வரும். வராது. நான் இப்ப அதை புரிய வைக்கிறேன். குட்டிமா, அந்த லைட் ஆஃப் பண்ணு. அதெல்லாம் வேணாம், பேய் வந்துரும். அதெல்லாம் ஒண்ணு வராது. நீங்க இருங்க. குட்டிமா, நீ ஆஃப் பண்ணுமா. சரி, இப்ப இருட்டாயிடுச்சுல, நான் இப்ப அதுக்குள்ள போக போறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போகாத போகாத, பேய் கடிச்சிடும். போகாத போகாத. பயப்படாதீங்க மாயா, ஒண்ணுமே ஆகாது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. வேணாம் வேணாம், ஒண்ணு ஆகாது. ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. வேணாம் வேணாம் வேணாம். இங்க எதுவுமே கிடையாது. போதுமா? இது வெறும் காட்டன் தான். பாருங்க, இங்க எதுவுமே இல்ல. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. போதுமா? வரவா? என்ன இப்ப பயம் இல்லல்ல? ஓகேயா? போதுமா? இங்க எதுவுமே கிடையாது. நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே? என்னன்னா சுமார். பாத்தீங்கல்ல, எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பேயோட ஃப்ரெண்டு. அதான் உன்னை ஒண்ணுமே பண்ணல. அப்படி இல்ல மாயா, உலகத்துல பேயின்னு எதுவும் கிடையவே கிடையாது. அப்படின்னா பேய் அந்த இருட்டுல எங்கேயும் இருக்காதா? எங்கேயுமே இருக்காது மாயா. பகல்ல எப்படி சகஜமா இருக்கோமோ அதே மாதிரி தான் இருட்டுலயும் இருக்கணும். இனிமே இருட்டை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்கல்ல? குட் கேர்ள். இப்படிதான் எப்பவுமே தைரியமா இருக்கணும். இப்ப என்ன பண்றீங்க? அந்த ரூமுக்குள்ள நீங்க மட்டும் தனியா போறீங்க. நான் போகல. என்ன மாயா, இருட்டை பார்த்து பயப்பட மாட்டேன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க? நமக்கு பகல் மாதிரி தான் இருட்டும். ரெண்டுமே நமக்கு ஃப்ரெண்டு தான். தைரியமா போங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் சொல்றபடி பண்ணா உங்களுக்கு சாக்லேட் தருவேன். சாக்லேட்டா? ஆமா. ப்ராமிஸ்? ப்ராமிஸா? அப்ப நான் போறேன். சரி.
வாங்க. டேய் யுகி, திரும்ப ஏதாவது ஆயிட அம்மா போதுடா. ஒண்ணு ஆகாதுமா. நீங்களுமா பயம்தான் பேய், அது போனா எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கவனிங்க. மாயா நீங்க போங்க. டேய் என்னடா இது? நீங்க சும்மா இருங்கம்மா. நீங்க தைரியமா போங்க, ஒண்ணும் ஆகாது. எனக்கு பயமே இல்ல. வெரி குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்பனா எனக்கு சாக்லேட். சாக்லேட்? தேங்க்ஸ். அம்மா இன்னும் வரல. அம்மா எப்ப வருவாங்க? சொல்லு. அம்மா வந்துகிட்டே இருக்காங்க. வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகுமா. அது வரைக்கும் உங்களை தூங்க சொன்னாங்க. நீங்க வேணும்னா மேல போய் தூங்குங்க. அம்மா மேல கூட்டிட்டு போய் தூங்க வைங்க. நான் இங்க கீழே ஹால்லயே அப்படியே படுத்துக்கிறேன். சரிப்பா. நீங்க கூட்டிட்டு போங்க. போங்க. பிரியங்கா, நீ மேல கூட்டிட்டு போ. நான் மருந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு போ. வாங்க. இது என்னோடது, நான் தர மாட்டேன். கூட்டு வாடி. வாங்க போலாம். ஒரு அரியா பொண்ணை கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டியே, நல்லா இருப்பியா? உலக தெரியாத அப்பா விடாய பொண்ணு ராத்திரி நேரத்துல திக்கு திசை தெரியாம எங்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காளோ, அவளை என்னை இப்படி பரிதவிக்க வச்சிட்டியேடா பாவி பாவி பாவி. ஏடா இப்படி பண்ண? அப்பாவி பொண்ணுக்கு இப்படி ஒரு கதி ஆயிடுச்சு. ஏதாவது செஞ்சு நான் அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறது? சொல்டா மச்சான். டே ஜெகன், தூங்கிட்டியா? இல்லடா, என்ன விஷயம் சொல்லு. ஃபேஸ்புக்ல மாயா பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், மிஸ்ஸிங்னு. முடிஞ்ச அளவுக்கு அந்த லிங்க் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடு. எதுக்குடா? சப்போஸ் மாயா பத்தி யாராவது ஃபேஸ்புக்கை பார்த்தாங்கன்னா அதை வச்சு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் என் நம்பரையும் போட்டு விட்டுருக்கேன். நல்ல ஐடியா மச்சான். நீ போன வை, நல்லா இருக்க ஷேர் பண்றேன். டேய் மச்சான் மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம்ல. சொல்லுடா. டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறா. அவங்களும் ஷேர் பண்ணிட்டோம். நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேடா. ஓகே மச்சான். ஹே வர்ஷா,
டேய் பொண்ணு மிஸ்ஸிங்கடா. யாரா இது? இதுவா? நான் பேங்க்ல லோன் கேட்டு போனல, அங்க ஒரு பூனைக்கண்ணு மேனேஜரு அது இல்ல இது இல்லன்னு சொல்லி சதாச்சிச்சுன்னு சொன்னல, அவ பேர் கூட பவானி. அவ பொண்ணு தான்டா இது. மேனேஜர் பொண்ணா? பாவண்டா. என்னடா பாவம், லோன் கொடுக்காம ரூல்ஸ் கீஸ்ன்னு பேசி எவ்வளவு சட்டம் பேசினா தெரியுமா? இப்ப அதான் பொண்ணே மிஸ்ஸிங்கு. ஆண்டவனா 10 வச்சானா ஆப்பு. டேய் விட்டா கொடியேத்தி கொண்டாடுவ போல இருக்கு. அப்புறம் கொண்டாடாம பப்ளிக்கை டார்ச்சர் பண்ற இவ மாதிரி அதிகாரிகள்லாம் இது வேணும்டா. நான் லோன் கேட்டு போகும்போது என்னை எப்படி கதற வச்சா, நான் இன்னைக்கு அவளை என்ன பண்றேன் பாரு. என்னடா பண்ண போற? அவளை கதற வைக்க போறேன்டா. நீ டீயை குடிச்சுக்கிட்டு நான் போய் என் டீலிங் முடிச்சுட்டு வரேன். ஹலோ ஹலோ பவானி மேடங்களா? ஆமா. குட் மார்னிங் மேடம். சாரி சாரி சாரி, எப்படியும் நைட்டு முழுக்க தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு இது பேட் மார்னிங் தானே மேடம்? ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு லோனு வேணும், தரீங்களா? ஏய், லோன் கேட்டு ஃபோன் பண்ற நேரமா இது? மா போன்ல யாருமா? மேடம் கோவப்படாதீங்க மேடம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் போட்டேன். ஆமா, நேத்துல இருந்து உங்க பொண்ணு மாயா காணாம போயிட்டால? ஆமா, காணாம போயிட்டா. உனக்கு எப்படி தெரியும்? அவளை நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். பாத்தியா? எங்க? எப்போ? இப்பதான் Facebookல பக்காவா போட்டோலாம் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா பாக்கலையா நீ? அப்படியே நீ பார்த்தாலும் அவ கிடைக்க மாட்டா. ஏய் ஏய் ராஸ்கல், ஏன்டா இப்படி அபசகுணமா பேசுற? யாரா நீ? பப்ளிக்மா, பொது ஜனங்க. கேவலம் ஒரு பேங்க்ல பிரான்ச் மேனேஜரா இருந்துகிட்டு வர்றவங்களை எப்படிலாம் நீ டார்ச்சர் பண்ணிருப்ப. அந்த பேப்பரை காணோம், இந்த பேப்பரை காணோம், அதுல மிஸ்ஸிங் இதுல மிஸ்ஸிங்னு எப்படிலாம் நீ சீன் போட்டிருப்ப. இப்ப உன் பொண்ணே மிஸ்ஸிங். இப்ப என்னமா பண்ண போற நீ? டேய், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் பொண்ணு நீ தான் கடத்தி இருப்ப. டேய் சொல்லு. அப்படிதான் வச்சுக்கிய. நான் உன்கிட்ட லோன் கேட்டு வந்தேன். உன்னால பாதிக்கப்பட்ட 1000ல் நானும் ஒருவன். அலைய விட்டு பார்த்தவங்கள அலைய விட்டு பார்த்தா அது தப்பா? இப்போ உன் பொண்ணை நான் தான் கடத்தினேன்னு வச்சுக்க, உன்னால என்ன பண்ண முடியும்? டேய் வேணாடா, அவ அப்பாவே பொண்ணு. அவளை எங்க வச்சிருக்க? தயவு செய்து விட்டுப்பா, விட்டு. ஐய, அது நானே நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நீ பண்ண பாவம் அப்படி. டேய், உனக்கு என்னடா வேணும்? இத பாரு, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். எவ்வளவு கேட்டாலும் தரேன்ப்பா. இந்த அறிவு உன் பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். பேங்குக்கு போனோமா, 4 டாக்குமெண்ட்ஸை பார்த்தோமா, லோனை சாங்ஷன் பண்ணோமான்னு இருந்திருந்தா உன் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்குமா? பாருப்பா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிடுப்பா. என் பொண்ணு விட்டுப்பா, என் பொண்ணு விட்டுடு. விடுறதா? அது ஏன் கையிலயா இருக்கு? நீ ஆடுன ஆட்டத்தை பார்த்தா ஆண்டவனா பார்த்து வச்ச ஆப்பது. ஒழுங்கு மரியாதை உன்னை நீ மாத்திக்க, இல்ல உன் பொண்ணு கிடைக்க மாட்டா. நீ என்ன சொன்னாலும் கேக்குற, என்ன நான் மாத்திக்கிறேன். என் பொண்ணை விட்டுடுப்பா, என் பொண்ணை விட்டுடு. நல்ல மாற்றம். லோன் இல்ல கீன் இல்லன்னு பப்ளிக்க டார்ச்சர் பண்ணா என்ன ஆகும்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. இன்னமேட்டுக்காவது வர்றவங்களை இழுத்து அடிக்காம உடனே லோனை சாங்ஷன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அப்படி பண்ணா உன் பொண்ணு உனக்கு கிடைப்பா, இல்லனா ஒரேடே போயிடுவா.